السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فنادته الملائكة وهو قائم يصلي في المحراب أن الله يبشرك بيحيى مصدقا بكلمة من الله وسيدا وحصورا ونبيا من الصالحين. حسبي الله العظيم. அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய 38, 39, 40 மற்றும் 41வது வசனத்தொடர். இந்த வசனத்தொடரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நிகழ்வை பற்றி பேசுகிறார்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த வசனத்தொடரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நிகழ்ச்சியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான்? எந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? அது தாண்டியாச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தாண்டி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டே இருந்தோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், எனக்கு என்ன தருவாயாக? குழந்தை பாக்கியத்தை தருவாயாக, உன்னின் புறத்திலிருந்து ஒரு அழகான ஒரு சந்ததியை எனக்கு தருவாயாக எனக்காக என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்ய மலக்குமார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையில் மெஹ்ராபில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது வருகிறார்கள். அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள். ஃபனாதத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் அழைக்கிறார்கள். ஜக்கரியா, நீங்க பாருங்க, அழைச்சி வஹுவ காயிமு யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், அவர் மெஹ்ராபிலே தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருக்கும் நிலையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனோடு உரையாடி கொண்டிருக்கும் அந்த நிலையில் மலக்குமார்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு சுப செய்தி சொல்லுகிறான். அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? முஸத்திகன் பிகலிமத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை அவர் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தன்மையை குறித்து முதலாக மலக்குமார்கள் வர்ணிக்கக்கூடிய தன்மை என்னதுதான்? அவர் அல்லாஹ்வுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பார் என்பதாக மலக்குமார்கள் குறிப்பிடுகிறார். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது எதை குறிக்கிறது? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை உண்மைப்படுத்துவார்கள்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட வேதத்தையோ அல்லது இறைவனுடைய வேறு கட்டளைகளையோ அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தையை உண்மைப்படுத்துவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருப்பது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டிருப்பது யாரை? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் உண்மைப்படுத்துவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து மலக்குமார்களின் மூலமாக தகவல் சொல்லும் பொழுது குறிப்பிடுகின்றான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு வாய் வழி ஒரு வரலாறு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், உண்மையில் நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதல்வராக அவர்களுடைய மனைவியுடைய வயிற்றில் இறைவனால் கொடுக்கப்பட்டதும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயிற்றில் கருவாக கொடுக்கப்பட்டதும் இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே காலத்தில். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வயிற்றில் சுமந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தான் யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் யாரை சுமந்திருக்கிறார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்திருக்கிறார்கள். இருவருமே ஒரே நேரத்தில் வயிற்றில் கருவாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டம். அப்போ வாய் வழி வரலாறு என்னவென்று சொன்னால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யார்? சகோதரிகள். அப்போ அந்த இரு சகோதரிகளும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழலில் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், உன்னுடைய வயிற்றில் சிசு வளர்கிறதா? எனக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்திருக்கிறான்? சிசுவை தந்திருக்கிறான் என்பதாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி என்ன செய்கிறார்கள்? வயது முதிர்ந்த நிலையில் இருந்தால் கூட அவர்கள் அவர்களுடைய சந்தோஷத்தை என்ன செய்து கொள்கிறார்கள்? மகிழ்ச்சி அவர்களுடைய சகோதரிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஏன்னா பல காலங்களாக குழந்தை இல்லை என்ற ஒரு பேச்சுவார்த்தை இருவருக்கு மத்தியில் இருந்திருக்குமா இல்லையா? எனக்கு கவலையா இருக்கு, குழந்தை இல்லை என்ற ஒரு பேச்சுவார்த்தை யதார்த்தத்திலேயே சகோதரிகளுக்கு மத்தியில் இருந்திருக்கும். அப்போ வயோதிகத்தை அடைந்ததற்கு பின்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், உனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானா? நான் கேள்விப்பட்டேன்,
எனக்கும் அல்லாஹ் ரப்பல் என்ன செய்திருக்கிறான், குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட்டான் என்பதாக சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு கட்டி அணைத்துக் கொண்டு அவருடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள் என்பதாக என்ன செய்யப்படுகின்றது. இதே போன்று யூதர்களுடைய வரலாற்று புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாம் அவர்களுடைய அந்த அடிப்படையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி அந்த நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள், நிச்சயமாக நான் உன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையை என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய யஹ்யா என்று சொல்லப்படக்கூடிய நபி உண்மைப்படுத்துவதாக நான் கனவில் கண்டேன் என்பதாக என்ன செய்திருக்கிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள். என்று இந்த செய்திகள் எதுவும் அசர் இல்லாத செய்திகள் தான். இந்த செய்திகள் அனைத்துமே அசர் ஆதாரம் இல்லாத ஒரு வாய் வழியாக சொல்லப்படக்கூடிய வரலாறாகத்தான் இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அன்பின் இஸ்லாம் அவர்கள் இந்த 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 நிகழ்வை எல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு தான் சொல்லி காட்டுகின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மைப்படுத்துவதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான் என்பதாக நாம் பார்க்கிறோம். இதே செய்தியை இதற்கு முன்னால் அருளப்பட்டிருக்கக்கூடிய இன்ஜீலிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்ஜீலில் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவரை நோக்கி ஜக்கரியாவே என்று வானவர்கள் இறை தூதர்கள் அழைத்து, உன்னிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சுப செய்தியை சொல்லியிருக்கிறார், நீ கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டுவிட்டான், கவலைப்படாதே. உன் மனைவியாராகிய எலிசபெத்திற்கு உமக்கு ஒரு குமாரரை பெறுவாள். உன்னுடைய மனைவியாராகிய எலிசபெத்திற்கு நாம் ஒரு குழந்தையை தருவோம், அவர் உனக்கு ஒரு குமாரரை பெறுவாள், அவருடைய பெயர் யோவான் என்று இதற்கு முன்னால் அருளப்பட்டிருக்கக்கூடிய வேதமாகிய இன்ஜீலிலே லூக்கா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் 1:13 வசனமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதே செய்தி என்ன செய்யப்படுகின்றது, அந்த வேதத்திலும் பதிவு செய்யப்படுகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குமார்கள் அழைத்து, உங்களுடைய மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார்கள், அந்த குழந்தையினுடைய பெயர் யஹ்யா என்று நாம் சொல்லுவோம், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி அழைப்பார்கள், யோவான் என்று அழைப்பார்கள். அப்போ அந்த யோவான் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு அத்தியாயமே என்ன செய்யப்படும், இன்ஜிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும், அதையும் நாம் அறிந்திருப்போம். அப்போ அன்பின் இஸ்லாம் இந்த அடிப்படையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்களால் சுப செய்தி சொல்லப்பட்ட அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் தன்மை என்பது இதுதான், அவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மைப்படுத்துவார்கள். வரும் காலகட்டத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய்ப்பிக்கப்படுவார்கள் என்பதையும் இந்த வசனத்தின் வழியிலாக யார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். ஒரு நபர் உண்மைப்படுத்தப்படுவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார் என்று சொன்னால் அதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது, அவர் என்ன செய்யப்படுவார், பொய்ப்பிக்கப்படுவார் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான், இந்த வசனத்திலிருந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், சையீதன் என்ற வார்த்தைக்கு யதார்த்தத்தில் நேரடியான பொருள் என்னவென்று சொன்னால், மொழிபெயர்ப்பை தர்ஜுமா எடுத்து பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். சையீதன் என்ற வார்த்தைக்கு தலைவர், செய்யது என்று நாம் சொல்வோம், செய்யது அப்படின்றால் தலைவர். ஆனால் இந்த சையீதன் என்ற வார்த்தைக்கு தலைவர் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான் என்பதில் அறிஞர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். சையீதன் என்ற வார்த்தைக்கு தலைவர் என்ற அர்த்தத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடவில்லை, மாறாக கல்வியில் சிறந்தவர், அதே போன்று இபாதத்தில் சிறந்தவர், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதில் தலை சிறந்தவர். அந்த தலை சிறந்தவர் என்பதை குறிப்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தலைவர் என்ற வார்த்தை அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தையாகிய சையீத் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தியிருக்கின்றான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் அளிப்பதை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அன்பின் இஸ்லாம் அவர்களின் அடிப்படையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு சுப செய்தி சொல்லப்படும் பொழுது அவர்கள் சம்பந்தமாக 4 பண்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகையாக குறிப்பிட்டான். ஒன்று, அவர்கள் இறைவனுடைய வார்த்தையை உண்மைப்படுத்துவார். இரண்டாவது, அவர் செய்யீதாக இருப்பார். மூன்றாவது, ஹசூராக இருப்பார். ஹசூர் என்றால் என்ன, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு நபிய மின சாலிஹீன், அவர் நபியாகவும் இருப்பார் என்று 4 பண்புகளையும் குறிப்பிட்டு மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுப செய்தி சொன்னதை நாம் பார்க்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய 2 பண்புகளில் நபி என்று சொன்னால் எனக்கு தெளிவாக விளங்கும், அது ஒரு சுப செய்தி. ஹசூர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதற்கு அடுத்தபடியாக நபிய மின சாலிஹீன், நபி என்று ஏற்கனவே சுப செய்தி சொல்லப்பட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மகன் வழங்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அது இப்பேற்பட்ட ஒரு மன நிறைவை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுத்தியது. பல காலம் இல்லாவிட்டாலும் கொடுத்தாலும் கடைசியில் மிக சிறப்பாக கொடுப்பார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சம்பந்தமாக நாம் நம்புவோம் அல்லவா. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல காலம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் கடைசியில் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கின்றார், ஒரு நபியாக கொடுக்கின்றார் என்று சொன்னால் அத்தனை காலம் கொண்டிருந்த கவலையும் அத்தனை காலம் கொண்டிருந்த ஒரு மன வருத்தமும் அந்த ஒரு நொடியை என்ன செய்ய வேண்டும், தவிர்க்கப்பட்டிருக்கும். அப்ப எனவேதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அத்தாட்சியக்கூடிய அல்லாஹ் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய அடுத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமியர்களுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய அமர்வுகளில் இது சம்பந்தமாக இன்னும் விளக்கமாக பார்க்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அதற்கான வாய்ப்பை தந்துருவானா. ஹாதா மின் தொழில் மூமின் அக்குலி பர்ஹத அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.